Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் என்னென்ன பண்றேங்கிறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் எழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அலாரம் வச்சேன் நான். ஆனால் 6 மணி எல்லாத்தையும் 10 நிமிஷம் தள்ளி போட்டு 6:30க்கு அம்மா எழுந்த டைம் தான் நானே எழுந்தேன். எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா வெளியே வாசலில் வந்து நான் கூட்டியாச்சு. நானும் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் குளிக்கிறது மட்டும்தான் இருக்கு. நான் வாசலை கூட்டிட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு வந்து பூண்டு உரிச்சு கொடுத்தேன். அப்புறம் வந்து வீடு இப்போ பாதி கூட்டிட்டேன். கூட்டிகிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு விளாக் எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால விளாக் எடுக்கணும். ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற போட்டேன். பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் வேக வச்சிருக்கேன். வாங்க அப்படியே பார்க்கலாம் போயிட்டு. இந்த மாதிரி நான் எப்பயுமே குழம்பு மண் சட்டியில் தான் பண்ணுவேன். குழம்பு வந்து பருப்பு வேக போட்டிருக்கேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வேலை. அதுக்குள்ள நம்ம வந்து சாப்பாடு ஊற வச்சுருக்கோம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீனாக தான் இருக்கும். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன்னா வீடை வந்து ஏதோ அங்கே வரையும் பாதி கூட்டிட்டேன். இல்லைங்க, அது வரையும் நான் தான் கூட்டினேன். எப்படி வீடு நான் தான் கூட்டுவேன். உடனே இப்போ நான் வீடு எடுக்க ஆரம்பிச்சேன்னு தடுத்த கையில் வாங்கிட்டாங்க. இன்னும் என்னோட ரூம் இருக்குது. வீடை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாய். வீட்டில் வந்து முருங்கைக்காய் சாம்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தலையை ஊற்றிட்டு கொண்டு போட்டேன். இப்போ டைம் கரெக்டாக 7 மணி ஆகுது. இப்போ வந்து அம்மா என்னை வந்து கடைக்கு போக சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தேங்காய் வாங்கிட்டு வரதுக்காக. போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். பாய். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தேங்காய் திருவிட்டுருக்கேன். எதுக்காகனா எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து திருவிட்டு வந்துட்டேன் கடைக்கு போயிட்டு. இப்போ டைம் வந்து என்ன அப்படின்னா ஒரே நிமிஷங்க 7:20 ஆகுது. 10 நிமிஷத்தில் கடைக்கு போயிட்டு வந்து தேங்காய் உடச்சி திருவிட்டு இப்போ நான் வந்து 7:20க்கு நான் குளிக்க போகிறேன். போய் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எப்பயும் வந்து மேக்ஸிமம் ஒரு 7:30 எப்பவுமே 7 o'clockலாம் குளிச்சிருவேன். ஏன்னா வேலை வந்து அதிகமாக நம்ம வீட்டில் இருக்காது. என்ன வீடு கூட்டுறது இருக்கும், பாத்திரம் நேற்று அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைப்போம். அந்த இதில் சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு குக்கரை கழுவுறது, அப்புறம் வாசல் கூட்டுறது 3 வேலை தான் இருக்கும். அந்த 3 வேலைத்திலும் கொஞ்சம் நான் பார்ப்பேன், இல்லை சில டைமத்தில் அம்மா பார்ப்பாங்க. இப்போ வந்து 7:30, நான் மேக்ஸிமம் 7:20 7:30 8 o'clock குளிச்சிருவேன். அப்படி ஹோம்ஒர்க் எதுனா இருந்துச்சுன்னா 8 o'clock அதுதான் ஹையஸ்ட் நான் குளிக்க போகிற டைமு. இப்போ வந்து 7:20 ஆகுது. நான் எத்தனை நிமிஷத்தில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்றத வீடியோவில் வந்து சொல்கிறேன். பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். டைம் இப்போ என்னன்னா 8 மணி ஆகுது. 7:20க்கு நான் குளிக்க போனேன். 8 மணிக்கு தான் வந்திருக்கேன். ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னா எப்பயுமே நம்மளோட பாத்ரூம் வந்து ஷவர் இருக்குது. ஷவரில் குளித்தா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருப்பேன். அதனால தான் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னும் ஜடை போடணும், சாப்பிடணும், லஞ்ச் பேக் ரெடி பண்ணணும். ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் இருக்குது, அது கொஞ்சம் உட்காந்து எழுதணும். அதுக்குள்ளேயே அம்மா எங்கே காணோன்னு பார்த்தா அம்மா இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்ருக்காங்க. எதுக்காக வந்து நான் டவல் போட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம அப்டேட் பண்ணக்கூடாது. அது முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மை நம்ம அப்டேட்டே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா 5 வருஷம் நம்ம அதே கிளாஸ் தான் படிக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் துண்டு போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அம்மா குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம போய் ஜடை போட்டு சாப்பிட்டு என்னென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். நான் ரெடி ஆகிட்டேன். என்னடா தலை கூட சிவம் இருந்தாலே இப்போ ரெடி ஆகிட்டு வந்திருக்காளேன்னு பார்க்காதீங்க. நான் போயிட்டு சாப்பிட்றதையும் அப்புறம் லஞ்ச் பேக் ரெடி பண்ணுறதையும் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை. அவங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கிறத நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து 8:48 ஆகிடுச்சு. நான் ஸ்கூல் டைம் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. என்னோடய மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, காலையில் நான் அவ்வளோதான் ஸ்கூல் போடுற மார்னிங் ரொட்டீன் இதோட முடிஞ்சிடும். மதியானம் எங்கள் அம்மா வீடியோ எடுத்து வச்சாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஓகேவா? மதியானம் வீடியோ எடுத்து வைமா பேசு. பாய் பாய் பாய். நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் பாய் பாய் பாய்.